ஏழையை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான், பயப்படாதே. ரூத் 2:19. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். ரூத் இப்போது விதவையாய் இருக்கிறாள். அவளோடு துணையாக இருப்பவள் அவளுடைய மாமியாகிய நகோமி. இவளும் ஒரு விதவை. ஆக மொத்தம் 2 விதவைகள் கொண்ட குடும்பம்தான் இவர்களுடைய குடும்பம். வெளியில் சென்று வேலை செய்து சம்பாதிக்க ஆண்கள் குடும்பத்தில் கிடையாது. குடும்பம் நடத்துவதற்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது. இந்த காலத்தைப் போல அந்த காலத்தில் பெண்கள் வெளியே போய் வேலை செய்து சம்பாதிப்பதெல்லாம் இயலாத காரியம். ஆனாலும் வாழ்ந்தாக வேண்டும். உயிர் வாழ்வதற்கு சாப்பிட்டாக வேண்டும். அதற்காக வயல்களை அறுவடை செய்யும்போது சிந்தக்கூடிய கதிர்களை பொறுக்குவதற்கு தீர்மானித்து அந்த பணியில் ஈடுபடுகிறாள். இது சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி விசாரிக்கிறவர்களே உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வரிசையில் போவாஸ் என்ற தேவ மனிதன் இடம்பெறுகிறான். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் என்று நகோமிக்கு முதலில் தெரியாது. அது போவாஸ் என்று தெரியாமலே உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று சொல்லிவிட்டாள். அது போவாஸ் என்று ரூத் சொல்லித்தான் நகோமிக்கு தெரியும். பெயர் தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்து சகாயம் செய்கிறவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய பணியை செய்கிறவனாக இருப்பான். அதனால் நகோமி ஆசீர்வாதமான வார்த்தையை சரியாகவே பயன்படுத்தி இருக்கிறாள். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட கணக்கில் வைத்து கொள்ளுகிற தேவன் நமது பரலோகத்தின் தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயராயிருக்கிறார். விசாரித்து குறைகளை நிவர்த்தி செய்கிற குணம் கர்த்தரின் குணம். இந்த குணம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பட்டியலில்தான் இருக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு நிலையில் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனாலும் அதற்குரிய பலன் தற்காலத்தில் கிடைக்காமல் போயிருக்கலாம். பயப்படாதிருங்கள். நீங்களும் போவாசைப் போலவே ஆசீர்வாதத்தின் பட்டியலில் இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.